ஒரு மனைவி தன் கணவனிடம் எதிர்பார்க்கக்கூடிய முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா, தன் கணவன் தன் மேல ரொம்ப அன்பா இருக்கணும், பாசமா இருக்கணும். அந்த அன்பும் எப்படி இருக்கணுமா, சுயநலம் இல்லாத ஒரு அன்பா இருக்கணும். எந்த சூழ்நிலையிலும் தன்னை யாரிடமும் விட்டுக் கொடுக்காத ஒரு அன்பா இருக்கணும்னு எல்லா பெண்களுமே ஆசைப்படுவாங்க. அந்த அன்பு கிடைச்சா, அவங்க தான் அதிர்ஷ்டசாலியாவும் இருப்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, கணவன் எப்போதும் குறை சொல்றத எந்த ஒரு மனைவியுமே விரும்ப மாட்டாங்க. எதுக்கெடுத்தாலும் குறை சொல்றது. யாருமே இந்த உலகத்துல 100% பெர்ஃபெக்ட்டே கிடையாது. எல்லாரிடத்திலும் ஏதாச்சும் ஒரு குறை இருக்கத்தான் செய்யும். அத 4 பேர் முன்னாடி தன் மனைவிய அசிங்கமா பேசுறது, "உனக்கு எதுவுமே தெரியாது. இவ எதுக்குமே லாயக்கு கிடையாது. இவளுக்கு ஒண்ணும் செய்ய தெரியாது." அப்படின்னு 4 பேர் முன்னாடி சொல்றத விட்டுட்டு, தனியா கூட்டின்னு போய் அவங்க கிட்ட உண்மையே குறை இருந்தா கூட, தனிமையில இருக்க சொல்ல சொல்லலாம். "நீ இது போல இவங்க கிட்ட பழகு. இந்த வேலைய நீ இது போல செய்யி. அப்பதான் உனக்கும் மரியாதை கிடைக்கும்." அப்படின்ட்டு அவளோட குறைய கூட நிறையாக்க நீங்க முயற்சி பண்ணலாம். அப்போதான் அந்த பொண்ணுக்கு உங்கள ரொம்ப மிகவும் பிடிக்கும். உங்க மனைவி சொல்வத காது குடுத்து கேளுங்க. தான் மனைவி தன்னுடைய நன்மைக்காகவும், தன் குடும்பத்தோட நன்மைக்காக தான் சொல்வா. அவ என்னதான் சொல்ல வரான்றத கொஞ்சம் கேளுங்க. ஃபினான்ஷியல பத்தி பேசுங்க. நீங்க எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க? எவ்வளோ சேமிக்கிறீங்க? எவ்வளவு செலவு பண்றீங்க? அத பத்தி பேசுங்க. உங்களோட குழந்தைகளோட ஃப்யூச்சர பத்தி பேசுங்க. உங்க குடும்பத்தினோட நலனுக்காக என்ன செய்றீங்கன்றத பத்தி பேசுங்க. மனம் விட்டு ஒருத்தர் ஒருத்தர் பேச சொல்ல தான் அங்க புரிதல் அதிகமா இருக்கும். அவங்களோட அன்பு அதிகமாக இருக்கும். அடுத்தது அவளுக்கான ரெஸ்பெக்ட் குடுங்க. ரெஸ்பெக்ட் குடுக்கறதுன்னா, அவங்களுக்கு கீழ கால்ல விழறது கிடையாது. அவங்களோட திறமைக்கு மரியாதை குடுங்க. அவங்க காலேஜ்லயும், ஸ்கூல் படிக்க சொல்லி நல்லா படிச்சிருக்கலாம். அவங்களுக்குள்ள சில திறமைகள் இருந்திருக்கலாம். கல்யாணத்துக்கு பிறகு கல்யாணம், குழந்தைன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அவங்க விட்டுருக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம குழந்தைங்க வளர்ந்துட்டாங்க. உனக்குள்ள இருக்கிற திறமைய வளர்த்துக்கோ. உன்னால என்ன செய்ய முடியுமோ அத செய். அதுக்கு நான் சப்போர்ட்டா இருக்கேன். நம்ம 2 பேரும் சம்பாதிக்க சொல்ல நம்ம குடும்பத்துக்கு அது இன்னமும் யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் என்னால முடிந்த உதவிய கண்டிப்பா உனக்கு செய்றேன். ஒரு ரெஸ்பெக்ட் குடுங்க அவங்களோட திறமைக்கு. அவங்கள பாராட்டுங்க. அவங்க செய்கின்ற சின்ன சின்ன விஷயங்கள கூட பாராட்டு பழகுங்க. அவங்க சமையல பாராட்டுங்க. அவங்க செய்கின்ற புதுசா ஏதாச்சும் ஒரு விஷயம் செய்றாங்கன்னா, அதுக்கு இது நல்லாயிருக்கு. இது போல நீ பண்ணு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு சப்போர்ட்டிவா இருங்க. அவங்களோட பர்த்டே, ஒரு மேரேஜ் ஆனிவர்சரி இது போன்ற விஷயங்கள்லாம் மறக்காம அவங்களுக்கு சின்ன சின்ன ஒரு கிஃப்ட் போல குடுக்கலாம். அட்லீஸ்ட் ஒரு முழம் மல்லிகைப்பூ குடுத்தா கூட போதும். அத ஞாபகப்படுத்தி அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷத்த கொடுக்கும். இது போல ஒரு சின்ன சின்ன விஷயங்கள நீங்க செஞ்சாவே போதும். அந்த இல்லறம் வாழ்நாள் முழுவதும் மகிழ்ச்சியா இருக்கும். வாழ்நாள் முழுவதும் உங்க கூட துணையா வரக்கூடிய உங்களோட மனைவிக்கு இது போல சின்ன விஷயங்கள நீங்க செய்யும்பொழுது, அந்த இல்லறம் இனிமையாக இருக்கும். சொர்க்கத்தில் இருப்பது போல இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.